சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி சாகுற நாள் தெரிஞ்சா வாழ்ற நாள் நரகமா இருக்கும்னு சொன்னாப்புல. ஆமா, அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த பொருள் இவ்வளவுதான் உழைக்கும்னு தெரிஞ்சிருச்சுன்னா அது மேல நமக்கு வந்து ஒரு ஈர்ப்பு இருக்காது. 6 அரைகால் கட்டில் நீங்க வெளியே ஷோரூம் எந்த கடைகள்ல நீங்க போனீங்கன்னாலும் உங்ககிட்ட 48,000 ரூபாய் வாங்குவாங்க. ஆனா எங்ககிட்ட 48,000 ரூபாய் இல்ல, வெறும் 20,000 ரூபாய்க்கு தரும். இருக்கப்பட்ட ஆட்களையே மேலும் 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 பணக்காரர் ஆக்குறாங்க. தப்பு இல்லை, எங்க மேலே அவங்களுடைய கண்கள் படட்டும். எங்களுடைய வீடியோக்களையும் 1-2 வீடியோக்களை பாருங்க. 26,000 26,000 ரூபாய்க்கு குஷனோட கொடுக்குறோம். இதுல ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்கு. உட்கார்றதுல இருந்து அவங்க படுக்கிறது வரைக்கும் எல்லாம் பொய் 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 பொய், எல்லாமே பொய்யா போயிடுச்சு. 3க்கு 6.25, 3க்கு 6.25 கட்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஆள் தாராளமா படுக்கிற கட்டில். இதனுடைய காஸ்ட் வந்து 7,500 ரூபாய் வரும். இன்னொரு ஒரு 1/2 மணி நேரம் உட்காரலாமா, ரெஸ்ட் எடுத்துட்டு போலாமா அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸ் இந்த சேர்ல மட்டும்தான் சார் வரும். டைனிங் டேபிளோட காஸ்ட் வந்து என்ன அப்படின்னாக்கா 15,000 ரூபாயில இருந்து 25,000 ரூபாய் வரைக்கும் டைனிங் டேபிள் இருக்கு. நான் 3 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல என்னுடைய பொருளை கொடுத்தனா என்னுடைய 2 தலைமுறைக்கு போதுமான வருமானம். இந்த மாதிரி ஊஞ்சல் எங்கேயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இதெல்லாம் 3,500 ரூபாய்க்கு குஷனோட செயினோட இந்த ஸ்ப்ரிங்கோட கொடுக்குறோம். கீழே அதனுடைய பேஸ் எல்லாம் வந்து பாருங்க, பழைய ஐதறி காலத்து படத்துல வர மாதிரி மாடல்ல இருக்கும். இதுதாங்க இந்த டைனிங் டேபிள். இந்த மாதிரி ரப்பர் மில்க் இருக்கணும். ஓகே, இந்த மாதிரி ஜிப்பு போட்டிருக்கணும். இதெல்லாம் வந்து குவாலிட்டிக்கு ரொம்ப சம்பந்தமான ஒரு விஷயம். செட்டிநாட்டு ஆட்களை வச்சு வேலை வாங்குறோம். இந்த செட்டிநாட்டு ஆட்கள் வேலை வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப நயமா இருக்கும். இந்த சேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா சும்மா சாதாரண பசங்க தள்ளி விடுறாங்கன்னா கூட சரிங்க சார், உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. உங்களோட ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம், எலக்ட்ரானிக்ல இருந்து 2 வீலர் 4 வீலர் ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ் எதுவா இருந்தாலும் எடுத்துக்கிட்டு, இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, அதை என்ன ஐட்டம் இருக்கோ அதை எங்களுக்கு வாட்ஸ்அப்ல பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா பின்னாடி எல்லாமே பாத்துருப்பீங்க, எல்லாம் பர்னிச்சர் ஐட்டமா இருக்கு. நம்ம இன்னைக்கு இருக்கிற ஷாப் பாத்தீங்கன்னா கோவை பர்னிச்சர். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இவங்களோட ஷாப்ல வந்து சென்னையில ஒரு பிரான்ச் நம்ம போட்டிருப்போம். கடவுள பாத்தீங்கன்னா வந்து பர்னிச்சர் தூக்கி போட்டு இருப்பாங்க. அவரோட ஷாப் அவரோட பிரான்ச் தான். இவங்களோட பிரான்ச் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னையில இருக்குது, அதே மாதிரி திருச்சி லால்குடியில இருக்குது, கோயம்புத்தூர்ல வந்து கோவை பர்னிச்சர் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே இவங்களோட மேனுபேக்சர் தான் பண்ணிட்டு இருக்காங்க. குறைஞ்சது பாத்தீங்கன்னா வேரண்டி எவ்வளவு கொடுக்குற பாத்தீங்கன்னா ஒரு பொருள் எடுத்தாலும் அடிச்சே சொல்லுவாங்க 48 வருஷம் குறையாம இந்த பொருள் எல்லாமே உழைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. காலகாலத்துக்கு உங்களோட பர்னிச்சர் எல்லாம் பேசணும் பாத்தீங்கன்னா அதை உங்களோட தாத்தா எடுத்து கொடுத்தாங்க, இல்ல பூட்டன் எடுத்து கொடுத்தாங்க. இந்த மாதிரி காலத்துக்கு பேர் சொல்லணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷாப்ல எடுத்துட்டு போனீங்கன்னா காலகாலத்துக்கு பேர் சொல்லணும்னு சொல்லுவாங்க. இந்த ஷாப் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் சரவணம் பாத்தீங்கன்னா ப்ரோன்சோன் மால் இருக்கு பாத்தீங்கன்னா, அதுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா சங்கரா கண் மருத்துவமனை இருக்கு. அது பக்கத்துல இந்த பர்னிச்சர் ஷாப் இருக்குதுங்க. நீங்க ஒரு நல்ல பர்னிச்சர் ஷாப் எடுக்கணும் பார்த்தா இந்த கடை நல்லா சூஸ் பண்ணலாம். வீடியோக்களை பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் தரமான பொருள் கொடுக்க எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். அதுவும் நம்ம பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல பாத்தீங்கன்னா யூஸ் ஆகாத ஒரு பழைய பொருட்கள், எலக்ட்ரானிக் பொருள், 2 வீலர்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் பொருள் யூஸ் ஆகாத பொருள் இருந்தீங்கன்னாலும் அதையும் மாத்தி உங்களோட டேஸ்ட் அந்த மாதிரி ஒரு பர்னிச்சர் எடுத்துக்கலாம். இது எப்படி கொடுக்குறான்னு சொல்லி இந்த வீடியோ நம்ம ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எத்தனையோ கடைகள்ல எப்படியோ வீடியோவை பார்த்துருக்கலாம், எத்தனையோ டெமோக்களை பார்த்துருக்கலாம். இந்த மாதிரி ஒரு டெமோ, இந்த மாதிரி ஒரு பர்னிச்சர், இந்த மாதிரி குவாலிட்டி, இந்த மாதிரி ஒரு வார்னிஷ், இந்த மாதிரி ரேட்ல நீங்க தமிழ்நாட்டுல இல்ல இந்தியாலே எங்கேயும் பார்த்துருக்க முடியாதுன்றதுதான் ஆணித்தனமா அடிச்சு உறுதியா சொல்ல முடியும். நான் சொன்னா பார்த்தாது, இந்த வீடியோவை பார்க்குற நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. ஒவ்வொரு வீடியோவிலையும் எப்படி என்னென்ன சொல்றோமோ அதுதான் நீங்க நேர்ல வந்தாலும் இருக்கும். நிறைய வீடியோக்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ரேட்டை சொல்ல மாட்டாங்க, ரேட்டை சொன்னா சைஸஸ் சொல்ல மாட்டாங்க, சைஸஸ் சொன்னா குவாலிட்டியை சொல்ல மாட்டாங்க. நாங்க என்ன குவாலிட்டி, என்ன சைஸ், என்ன ரேட்டு சொல்றோமோ அந்த ரேட்டு தான் நாங்க எப்பவுமே நம்ம வீடியோல சொல்ற ரேட்டை தான் விற்போம். அது மட்டும் இல்ல சார், எங்களுக்கு கோயம்புத்தூர்ன்றது ரொம்ப தூரமான ஒரு ஊர் சார். திருச்சி இருக்கா, சென்னை இருக்கானா, சென்னையிலயும் எங்களோட பிரான்ச்சஸ் இருக்கு, திருச்சிலையும் எங்களோட பிரான்ச்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்ல எல்லாமே எங்களோட பிரான்ச்சஸ்ன்றது ஷோரூமோ கடையோ கிடையாது. நீங்க பாக்குற அத்தனையுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபேக்டரியில தான் நீங்க நேரடி உற்பத்திக்கு தான் வந்து வாங்க முடியும். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நீங்க உங்களுக்கு கல்யாண சீர்வரிசை, காது குத்து ஆகட்டும், கிரகப்பிரவேசம் ஆகட்டும், எதுவா இருந்தாலும் அந்த பொருள் உங்களுக்கு நல்ல முறையான ஒரு பொருள் நமக்கு கொடுக்கப்படும். அது மட்டும் இல்ல இங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எங்களோட கண் பார்வையில தான் செய்யப்பட்ட பொருள். இப்போ நீங்க முதலாவதா பார்க்க போற ஐட்டம் என்ன அப்படின்னாக்கா 3க்கு 6.25, 3க்கு 6.25 கட்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஆள் தாராளமா படுக்கிற கட்டில். இதனுடைய காஸ்ட் வந்து 7,500 ரூபாய் வரும். வந்துட்டு 7,500 ரூபாயில இருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் எங்க கிட்ட சிங்கிள் காட்டு இருக்கு. மெத்த சார், மெத்தையோட ரேட்டிங் சொல்லிடுங்க சார் அப்படின்னு கேட்டா இது 5,500 ரூபாய் வரும். ஸ்ப்ரிங் மேட்ரஸ். அது மட்டும் இல்ல ஸ்ப்ரிங் மேட்ரஸோட ஹைட் எவ்வளவு அப்படின்னாக்கா 7 இன்ச்சஸ் வரும். 5,500 ரூபாய் வரும். இது வந்து பாருங்க அந்த 4க்கு 6.25, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு டிரான்ஸ்பர் ஆகி போறவங்க இவங்க 2 பேரும் தாராளமா படுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா இது 4க்கு 6.25 கட்டில். இதனுடைய காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா
10,000 ரூபாய் வரும். வந்துட்டு 10,000 ரூபாயில வந்து பாத்தீங்கன்னா மேட்ரஸோட காஸ்ட் என்ன அப்படின்னாக்கா 6,500 ரூபா வரும் மேட்ரஸோட காஸ்ட். ஸ்ப்ரிங் மேட்ரஸ், அதுவும் இல்லாம ஆர்த்தோ டாக்டர் கேர், டாக்டர் ஆர்த்தோ கொடுக்குறோம். வந்துட்டு இதோட ஹைட் வந்து எவ்வளவுனாக்கா ஸ்ப்ரிங் மேட்ரஸோட ஹைட் வந்து 7 இன்ச்சஸ் வரும். இந்த கட்டில் பாக்குற கட்டில் வந்து பாத்தீங்கன்னா குயின் சைஸ், கல்யாணம் ஆகட்டும், கல்யாண சீர்வரிசை ஆகட்டும், தாய் வீட்டு சீதனம் ஆகட்டும், இந்த மாதிரி தாய்மாமன் சீர், இந்த மாதிரி இதுகளுக்கு வந்து அருமையான ஒரு கட்டில் கொடுக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி கட்டில கட்டாயமா கொடுக்கலாம். இந்த கட்டிலோட காஸ்ட் வந்து என்ன அப்படின்னாக்கா 15,000 ரூபாய் வரும். படுக்கிற இடம் பலகை போட்டு தரோம். அது மட்டும் இல்லைங்க, படுக்க பெட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 8 இன்ச்சஸ் பெட் 7,500 ரூபாய்க்கு கொடுக்கும். தமிழ்நாட்டிலே வந்து பாத்தீங்கன்னாக்கா 7,500 ரூபாய்க்கு ஸ்ப்ரிங் மேட்ரஸ் டாக்டர் ஆர்த்தோ யாருமே கொடுக்க மாட்டாங்க. நம்மளோட ஃபேக்டரியில மட்டும்தான் நம்ம கொடுக்க முடியும். இது வந்து பாத்தீங்கன்னாக்கா 7,500 ரூபாய்க்கு பெட் கொடுக்கணும். இது வந்து ரேஷன் கார்டு கட்டில்னு சொல்லுவாங்க. இந்த ரேஷன் கார்டு கட்டில் சைஸ் வந்து என்ன அப்படின்னாக்கா 6க்கு 6.25. 6க்கு 6.25 கட்டில் நீங்க வெளியே ஷோரூம் எந்த கடைகள்ல நீங்க போனீங்கன்னாலும் உங்ககிட்ட 48,000 ரூபாய் வாங்குவாங்க. ஆனா எங்ககிட்ட 48,000 ரூபாய் இல்ல, வெறும் 20,000 ரூபாய்க்கு தரோம். 20,000 நம்ப முடியாது, 20,000 ரூபாய்க்கு தரோம். இதுல கீழே படுக்கிற இடம் வந்து பிளைவுட் வரும். இதோட வெயிட் வந்து என்ன அப்படின்னாக்கா 140 கிலோ வெயிட் வருங்க. 140 கிலோ வெயிட் வரும். இதனுடைய சைஸ் வந்து 6க்கு 6.25. ரேட் வந்து 20,000 ரூபாய் வரும். சைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பெட் வந்து பாத்தீங்கன்னாக்கா 9,500 ரூபாயில இருந்து 16,000 ரூபாய் வரைக்கும் இருக்கு பெட். இந்த 9,500 ரூபாய் பெட் என்ன சார் சாதாரண பெட்டா கிடையாதுங்க. ஸ்ப்ரிங் மேட்ரஸ் 7 இன்ச் ஹைட் வரும். கல்யாண மண்டபத்துல கொண்டுட்டு போய் வைக்கிறோம் அப்படின்னாக்கா இது எங்க வாங்கினேன்னு கேட்கிற அளவுக்கு இருக்கும். அது வந்து பெட் வந்து 9,500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அது மட்டும் இல்லைங்க, நீங்க எத்தனையோ ஷோரூம்ல போய் பாத்தீங்க அப்படின்னாக்கா கேரளா கட்டில பார்த்தேன், கேரளா பெட்டை பார்த்தேன், கேரளா ஐட்டம் நல்லா இருக்கு, பாலிஷ் நல்லா இருக்கு அப்படின்னாக்கா அந்த மாதிரி கேரளா சோஃபா செட்டை நாங்க கொடுக்குறோம். இந்த சோஃபா செட்டோட காஸ்ட் என்ன அப்படின்னாக்கா 26,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 26,000 26,000 ரூபாய்க்கு குஷனோட கொடுக்குறோம். இதுல ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்கு. எனி டைம் எங்ககிட்ட பாத்தீங்க அப்படின்னாக்கா 40-45 செட் எனி டைம் ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும். இதனுடைய காஸ்ட் வந்து என்ன அப்படின்னாக்கா 26,000 ரூபாய்க்கு நாங்க கொடுக்குறோம். இந்த 26,000 ரூபாய்க்கு கொடுத்தா கூட சோஃபா செட் எல்லாமே வெரி குவாலிட்டியா இருக்கும் சார். இருந்துட்டு அது மட்டும் இல்ல, இருந்துட்டு இதுல என்ன கலர் நீங்க பாலிஷ் கேட்கறீங்களோ, என்ன கலர் குஷன் கேட்கறீங்களோ அந்த கலர் குஷன் போட்டு தரலாம். டீப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா தமிழ்நாட்டுல இவ்வளவு பெரிய டீப்பா இந்த சைஸ்ல யாருமே கொடுக்க முடியாதுங்க. கிளாஸ் போட்டுக்கிறதுனாலும் கிளாஸ் போட்டுக்கலாம், இல்ல கிளாஸ் போடாம யூஸ் பண்ணிக்கிறதுனாக்கா இதுல ரிமோட்டு, பேனா, இந்த மாதிரி ஐட்டங்களை, செல்போனு, இந்த மாதிரி ஐட்டங்களை வச்சுக்கலாம். இதனுடைய காஸ்ட் வந்து 7,500 ரூபாய் வருது. இந்த டீப்பா நீங்க வெளியே எங்க வாங்கினாலும் 14,000 ரூபாய் வாங்கிட்டு விடுவாங்க. அதுல என்ன மேக்சிமம் பாதி சைஸுக்கு அட்டையை கலந்துருப்பாங்க. இந்த மாதிரி ஊஞ்சல் எங்கேயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இதெல்லாம் 3,500 ரூபாய்க்கு குஷனோட, செயினோட, இந்த ஸ்ப்ரிங்கோட கொடுக்குறோம். வந்துட்டு இது 3,500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். டைனிங் டேபிள், நல்ல டைனிங் டேபிள் எங்களுக்கு மட்டும் வேணும் சார். இருந்துட்டு எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா பெரிய ஆனஸ்டா ஹைட்டா வேணும், நல்ல குவாலிட்டியா வேணும் அப்படின்னாக்கா டைனிங் டேபிள் எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னாக்கா 12,000 13,000 கொடுப்பாங்க. அது டீ கடை சேர் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டீ கடை சேர் மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்கோசரம் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியை கொடுக்குறோம் சார். இந்த குவாலிட்டியில வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா டைனிங் டேபிளோட காஸ்ட் வந்து என்ன அப்படின்னாக்கா 15,000 ரூபாயில இருந்து 25,000 ரூபாய் வரைக்கும் டைனிங் டேபிள் இருக்கு. இதெல்லாம் 25,000, இது 15,000 ரூபாய் டைனிங் டேபிள். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா லெக் எல்லாமே ரொம்ப டாப் ரேஞ்சில் இருக்கும் சார். இதோட லைஃப் எவ்வளவு சார் வரும் அப்படின்னா வெறும் 40-45 வருஷத்துக்கு லைஃப் வருங்க. இதையும் ஒரு சின்ன மெயின்டெனன்ஸ் பண்ணனா நல்லா இருக்கும். வந்துட்டு வருஷம் 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அதுக்கு ஒரு 200 ரூபாய் வார்னிஷை வாங்கி விட்டீங்க அப்படின்னாக்கா என்றும் பல பலன்னு இருக்கும். இது சேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹைபேக்கான சேர். வந்துட்டு இந்த 25,000 ரூபாய்க்கு டைனிங் டேபிள் சொன்னது வந்து பாத்தீங்கன்னாக்கா மேல வந்து தேக்கமர பலகை போட்டிருக்கோம். கீழே அதனுடைய பேஸ் எல்லாம் வந்து பாருங்க பழைய ஐதறி காலத்து படத்துல வர மாதிரி மாடல்ல இருக்கும். இதுதாங்க இந்த டைனிங் டேபிள். இந்த டைனிங் டேபிளோட காஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா வெளியெல்லாம் வந்து வாங்கினீங்கன்னாக்கா 55,000 ரூபாய் வாங்குவாங்க. நாங்க வெறும் 25,000 ரூபாய்க்கு இந்த டைனிங் டேபிள் 5க்கு 4 டைனிங் டேபிள் தரோம். இதுல 6 சேர் கூட போட்டுக்கலாம். நீங்க 6 சேர் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டேபிள் வந்து 25,000 ரூபாய் வரும். அது மட்டும் இல்லைங்க, கட்டல், கல்யாண சீர்வரிசை கட்டல் எனி டைம் எங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னாக்கா 40 கட்டில் 50 கட்டில் எனி டைம் ஸ்டாக் இருக்கும். இப்ப பாக்குற சோஃபா செட்டு நல்ல தரமான செட்டு, மோல்டடு குஷன். மோல்டடு குஷன்னா என்ன சார், எங்களுக்கு ஒண்ணுமே தெரியலையே. மோல்டடு குஷன் எப்படி சார் இருக்கும், அது கொஞ்சம் விவரமா சொல்லுங்க சார். நான் இந்த மாதிரி ரப்பர் மில்க் இருக்கணும், ஓகே, இந்த மாதிரி ஜிப்பு போட்டிருக்கணும். இதெல்லாம் வந்து குவாலிட்டிக்கு ரொம்ப சம்பந்தமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்ல, இங்க ஒரு ஷேப், இங்க ஒரு ஷேப் இருக்கணும். உட்கார்ற கீழே முதுகு தண்டுக்கு நல்ல பேக் பெயின் இருக்கிற மாதிரி இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா மெலிசா இருக்கும். இது வந்து மோல்டடு குஷன். இந்த குஷன் நீங்க வெளியே எங்க வாங்க போனீங்கன்னாலும் 12,000 ரூபாய் 13,000 ரூபாய் குஷனுக்கு மட்டுமே வாங்குவாங்க. வெறும் நாங்க 6,500 ரூபாய் தான் குஷனுக்கு வாங்குறோம். சோஃபா செட்டோட காஸ்ட் வந்து வெறும் 17,000 ரூபாய்க்கு கொடுக்கணும் சார்.
17ங்களா? 17 ரூபாய்க்கு கொடுக்கணும். தமிழ்நாட்டுல யாருமே இந்த மாதிரி ஒரு ரேட்டுக்கு இந்த மாதிரி குவாலிட்டி இந்த அளவுக்கு உங்களுக்கு ஹைஜீனிக்கான பாலிஷ் போட்டு யாருமே கொடுக்க முடியாது. அப்படி கொடுக்குறோம் இடமா இருந்தா நம்ம கோவை பர்னிச்சர்ல தாங்க கொடுக்க முடியும். இந்த கோவை பர்னிச்சர் பாத்தீங்கன்னாக்கா ஒரு 30 கால வருஷமாகவே இங்க எடுத்து நடத்திட்டு இருக்கோம் சார். அது மட்டும் இல்ல, இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா பூஜை மண்டபம், அட்டை, தூள், எம்டிஎஃப், கார்ட்போர்டு, கம்ப்ரஸ் வுட் இந்த மாதிரி வுட்டுகளுக்கெல்லாம் இந்த இடங்கள் தாங்கவே தாங்காது சார். ஏன் அப்படின்னாக்கா எல்லாமே நாங்க கொடுக்குற பொருட்கள் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லு சார் மரத்துல தான் கொடுக்குறோம். மரத்தை தவிர்த்து வேற எதையுமே கொடுக்கறது இல்லை. என்னன்னாக்க இதெல்லாம் பாருங்க, வேலைப்பாடுகள்லாம் செட்டிநாட்டு ஆட்களை வச்சு வேலை வாங்குறோம். இந்த செட்டிநாட்டு ஆட்கள் வேலை வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப நயமா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, லைஃப்ன்றது தாராளமா இருக்கும். எத்தனை வருஷம் கேரண்டி இது? 48 இதெல்லாம் வந்து 40-45 வருஷம் கேரண்டி வரும், கேரண்டி இருக்கும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உழைப்புகள்லாம் வந்து மிகுதியா இருக்கும். நம்ம பேரம் பேத்திகள் நாளைக்கு எங்க தாத்தா வாங்கி வச்சாரு, எங்க பாட்டி வாங்கி வச்சாங்க, எங்க அம்மாச்சி வாங்கி கொடுத்துச்சா அப்படின்னு சொல்லணும், சொல்ல வைக்கணும். அப்படின்னாக்கா இந்த மாதிரி பொருட்கள் தாங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சார், பிள்ளைகள் இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள்லாம் தூக்கி போட்டு பந்தாடுறாங்க சார், விளையாடுறாங்க சார், தம்சம் பண்றாங்க சார் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னாக்கா இந்த பொருளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு டேமேஜுமே வராது. எந்த ஒரு டேமேஜுமே வராது. ஏதோ வச்சு சொல்றோம் அப்படின்னாக்கா, இங்க பாருங்க, நீங்க பாக்குற சேரோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னாக்கா 40-43 கிலோ வெயிட் இருக்கு. எவ்வளவு? 40-43 கிலோ வெயிட் இருக்கு. இந்த சேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா சும்மா சாதாரண பசங்க தள்ளி விடுறாங்கன்னா கூட சரிங்க சார், உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. உடஞ்சதாங்களா? அது ஒன்னும் ஆகாது, உடையாதுன்றதுக்கு தான் இந்த ஒரு டெமோவே காமிக்கிறேன். ஏன் அப்படின்னாக்கா இந்த சேரை பொறுத்த வரைக்கும் எங்களோட கண் பார்வையில தயாரிக்கிறது. கட்டல் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குதுல. என்ன டிசைன்ஸ் நீங்க எதிர்பார்க்கிறீங்களோ அந்த டிசைன்ஸை கட்டாயமான முறையில நம்ம தரலாம் சார். ஓகே ஓகேண்ணா. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா அட்டை கிடைக்குமா, தூள் கிடைக்குமா, கண்ணாடி கிடைக்குமா, வால் கிளாக் இருக்குமா கட்டல்ல அப்படின்னாக்கா அதெல்லாம் எதுவுமே இருக்காது. எங்ககிட்ட வந்து குவாலிட்டி மட்டும்தான் இருக்கும், மரத்துல மட்டும்தான் இருக்கும். நீங்க மரத்தை தேடி போனீங்கன்னால் மட்டும்தான் இங்க வாங்க முடியுமே கண்டி. எங்களுக்கு ஷோ இருக்கணும் சார், வீட்டுல பாத்தீங்கன்னா கெத்து காமிக்கணும் சார் அப்படின்னாலாம் இதுல இருக்காது. இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா படுக்கிற இடம் பலகை தான் போட்டுக்கிறோம். கஸ்டமைஸ் இருக்காங்க இங்க என்ன மாதிரி மாடல்ல நீங்க கேக்குறீங்களோ, என்ன டிசைன்ஸை கொண்டாடுறீங்களோ அந்த மாதிரி டிசைன்ஸை கொண்டாடலாம். ஆனா அந்த டிசைன்ஸுக்கு எங்ககிட்ட 20 நாள் டைமிங் மட்டும் தேவைப்படும். ஓகேங்க. எக்ஸ்சேஞ்சுன்றது எங்க கிட்ட வருஷம் 365 நாளுமே இருக்கு. எக்ஸ்சேஞ்ச் எப்படி? ஆமா, கட்லுக்கு கட்லு, சோபாவுக்கு சோபா, டீப்பாவுக்கு டீப்பா, டைனிங் டேபிளுக்கு டைனிங் டேபிள் அப்படிதான் தருவீங்களா சார் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. ஓகே. உங்களோட ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம், எலக்ட்ரானிக்ல இருந்து 2 வீலர் 4 வீலர் ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ் எதுவா இருந்தாலும் எடுத்துக்கிட்டு, இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, அதை என்ன ஐட்டம் இருக்கோ அதை எங்களுக்கு வாட்ஸ்அப்ல பண்ணுங்க, நாங்க பார்த்து ஒரு ரேட்டு சொல்றோம். உங்க ரேட்டுக்கு ஓகே அப்படின்னாக்க நீங்க எடுத்துக்கிட்டு எங்கிட்ட பொருளுக்கு பொருள் இல்ல கேஷா கூட நீங்க வாங்கிக்கலாம். சூப்பர். நிறைய வீட்டுகள்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா சார் கட்லு சின்னதா இருக்குது, நாங்க ஃபேமிலி இப்ப பெருசாயிடுச்சு சார், எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கட்லு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு நீங்க கடைங்களுக்கு போனீங்கன்னா அவங்க என்ன செஞ்சிருவாங்க, இருக்கிற கட்டில வேற கட்டில அது கூட சேர்த்து போட்டுக்கிற மாதிரி கட்டில கொடுத்துருவாங்க. கட்லுக்கு எக்ஸ்பென்ஸ் அதிகமாயிடும், ரேட் ஆயிடும். ஆனா எங்ககிட்ட அப்படி இல்லைங்க. கட்லுக்கு பக்கத்துல ஏதாவது எக்ஸ்ட்ரா கட்ல போடணும், சிங்கிள் காட்டுக்கு பக்கத்துல இதை போட்டாலும் உங்களுக்கு கம்ஃபர்ட்டா இருக்கும், டபுள் காட்டுக்கு பக்கத்துல இதை போட்டாலும் கம்ஃபர்ட்டா இருக்கும், குயின் சைஸ் கட்லுக்கு பக்கத்துல இதை போட்டாலும் கம்ஃபர்ட்டா இருக்கும். இல்ல சார் எங்க வீட்டுல 5 பேர் வரிசையா படுக்கணும்னா கிங் சைஸ் கட்லுக்கு பக்கத்துல இதை போட்டாலும் ரொம்ப ஒரு கம்ஃபர்ட்டா இருக்கும். இதோட காஸ்ட் வந்து என்ன அப்படின்னாக்கா வெறும் 5000 ருபீஸ்க்கு கட்லு மட்டுமே தரோங்க அந்த கிட்ட. பெட் இல்லைங்களா? ஆமா, 5000 ரூபாய்க்கு கட்லு மட்டுமே திவான் மட்டுமே தரோம். அது மட்டும் இல்ல, பெட் எடுத்தீங்க அப்படின்னாக்கா 3000 ருபீஸ் ஆகும். பெட்டை பொறுத்த வரைக்கும் எங்கிட்ட குவாலிட்டின்றது அதிகப்படியான ஒரு குவாலிட்டி இருக்கு. இந்த பெட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ரிங் மேட்ரஸ். இந்த ஸ்ப்ரிங் மேட்ரஸை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கம்பெனி பெட்டை தவிர்த்து எங்ககிட்ட லோக்கல் பெட்டு கொடுங்க சார், பொண்ணுக்கு சார் ஒரு கிஃப்ட் சார் அப்படின்னாக்கா அந்த மாதிரி லோக்கல் பெட்ன்றது எங்ககிட்ட கிடையாது. எல்லாமே கம்பெனி பெட்டு தான் தரும். கம்பெனி பெட்டுன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா 7 இன்ச்சஸ் இல்லாம எந்த ஒரு பெட்டுமே கிடையாதுங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா 7 இன்ச்சஸ் பெட்னாலும் ஸ்ப்ரிங் மேட்ரஸ் வரும். இதனுடைய லைஃப் என்ன வரும்னா 20 இயர்ஸ் லைஃப் வரும் சார். எல்லாம் சொல்லுவாங்க 40 வருஷம் 50 வருஷம் வரும். அது என்ன சார் இதுவா, மரமா இரும்பா சார்? துணி தானே சார். துணின்றது ஒரு அளவுக்கு பாத்தீங்கன்னாக்கா ஸ்பேட் ஆயிட்டு போயிடும். அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த துணிக்கு மேல நீங்க ஒரு கவரை போட்டுக்கிட்டீங்கன்னா இன்னொரு 5 வருஷம் எக்ஸ்ட்ரா வரும். இதனுடைய குவாலிட்டி லைஃப் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப டாப் ரேஞ்சில் இருக்கும் சார். இது எல்லாமே வந்து நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னாலுமே, டாக்டர் ஆர்த்தோன்னு போட்டு பார்த்தீங்கன்னாலுமே எல்லா பெட்டோட ரிசல்ட்டுமே உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும். பெட்டை பொறுத்த வரைக்கும் எங்ககிட்ட எனி டைம் 60 பெட்டு 80 பெட்டு 90 பெட்டு எனி டைம் ஸ்டாக் இருக்கும் சார். நீங்க வாங்கி விற்கிறவங்களா இருந்தாலும் சரி, கடைக்காரங்களா இருந்தாலும் சரி, இல்ல லாட்ஜுக்கு ஹாஸ்டலுக்கு எதுக்கா இருந்தாலும் நீங்க வாங்கிக்கலாம் சார். அது மட்டும் இல்ல, குஷன் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா என்ன கலர், வானவில்ல பாத்தீங்கன்னாக்கா 7 கலர் இருக்கும். எங்க கிட்ட 24 கலர் எனி டைம் என்ன ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும் சார். கலர்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா வால்நட் இருக்கு, ப்ளூ இருக்கு, சி ப்ளூ இருக்கு, வெந்தய கலர் இருக்கு,
பிளாக் கலருக்கு, யானை கருப்பு, ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கு. நீங்க குஷனை பொறுத்த வரைக்கும் 6500 ரூபாய்க்கு தரும். உங்ககிட்ட ஒரு சோபா இருக்கு சார், குஷன் தான் சார் எங்ககிட்ட போயிடுச்சு, குஷன் மட்டும் வேணும் சார்னா எங்ககிட்ட சோபா வாங்கினா தான் குஷன் தருவோம், இல்லைன்னா தர மாட்டோம் அப்படின்னு சொல்லவே மாட்டோங்க. ஏன் அப்படின்னாக்கா மக்களுடைய விருப்பங்கள் என்னவோ அதை நிறைவேற்றி வைக்கிறது தான் எங்களுடைய வேலை. நாங்க 6500 ரூபாய்க்கு மோல்டடு குஷன் 10 பீஸ் தரோம். அது மட்டும் இல்ல, இந்த உங்களுக்கு மோல்டடு குஷனை பொறுத்த வரைக்கும் கேரண்டி வாரண்டி 5 இயர்ஸ் வாரண்டி வரும். வந்துட்டு மோல்டடு குஷனுக்கு 5 இயர்ஸ் வாரண்டி வரும். இந்த மாதிரி டைனிங் டேபிள்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு சேர் வேணும் சார், எங்களுக்கு 4 சேர் வேணும் சார், டேபிள் மட்டும் போயிடுச்சு சார், சேர் நல்லா இருக்கு சார், டேபிள் மட்டும் வேணும், டேபிள் தரோம். சேர் வேணும் சார், எங்களோட ஹோட்டல் ஒன்று ஆரம்பிக்கிறோம் சார், சேர் மட்டும் ஒரு 50 சேர் வேணும், 100 சேர் வேணும்னா சேர் மட்டும் தரோம். எப்படிலாம் நீங்க சப்ஜெக்ஷன் பண்ணி கேட்கறீங்களோ அப்படிலாம் தரோம். இன்னைக்கு வந்து டீப்பான்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா காஸ்ட் அதிகமா இருக்குமே கண்டி, டீப்பாவோட சைஸ் கம்மியா இருக்கும். எங்க கிட்ட இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு தலவாழை இலை போட்டு 2 பேர் சாப்பிடுற அளவுக்கு அருமையான ஒரு டீப்பா. இதனுடைய காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா 3500 ருபீஸ். 3500ங்களா? 3500 ரூபாய். இதோட காஸ்ட் வந்து 3500 ருபீஸ், 3500 ரூபாய்க்கு வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா அரிசி மூட்டையாகட்டும், ஃபிஷ் டேங்க் ஆகட்டும், டீப்பாவா 2 பேர் சாப்பிட்றதாகட்டும், 2 பேர் நிக்கிறதாகட்டும், 2 பேர் உட்கார்றதாகட்டும், என்ன ஃபேன் துடைக்க என்ன யூஸ்க்கு வேணாலும் நீங்க எடுத்து போட்டுக்கலாம். ஓகேங்க. டீப்பானா டீப்பா மட்டும் தான் யூஸ் பண்ணணும், அதுக்குதான் சார் யூஸ் பண்ணணும், அதுக்கு மேல நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா நாங்க நிர்வாகம் பொறுப்பல்ல அப்படின்னு ஸ்டிக்கரை ஒட்டி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் எங்க கிட்ட கிடையவே கிடையாது. எது வேணா வச்சுக்கலாம். ஆமா, அரிசி மூட்டை வச்சுக்கலாம், வாட்டர் கேன் வச்சுக்கலாம், தண்ணி குடம் வச்சுக்கலாம், நீங்க ஃபிஷ் டேங்க் வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாங்க. இதுக்குதான் அதுக்குதான் அப்படின்றது வழிமுறைகளே கிடையாது எங்கிட்ட. எது வச்சாலும் ஆமா, எங்க கிட்ட ஓனா தயாரிக்கிற பொருள்ன்றதுனால நீங்க நம்பி எடுக்கலான்றதுதான் சொல்றோம். வந்துட்டு இன்னைக்கு வந்து நிறைய பேர் கேக்குறாங்க சார், மரத்தை மட்டும் மரம்ன்றீங்களா சார், மரம் என்ன சார், அந்த மத்த ஐட்டங்கள் உங்ககிட்ட பூஜை மண்டபம் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் டேபிள் இந்த மாதிரி இல்லையான்றாங்க. அந்த மாதிரி ஐட்டங்களை வித்து மக்களுடைய சோபங்களை நாங்க சம்பாதிக்கிறதுக்கு விரும்புறது இல்லை எந்த இடத்துலயும். ஓகே. ஏன்னா இந்த அட்டை தூள் பாத்தீங்க அப்படின்னாக்கா அவங்க யூஸ் பண்ற பொறுத்து இருக்கு. 5 வருஷம் வரும், 1 வருஷம் வரும், 2 வருஷம் வரும். அந்த மாதிரி பொருட்களை அவ்வளவு கம்மியான இயர்ல கொடுத்து அவங்க வாங்கிட்டு போகும்போது நல்ல சந்தோஷமா வாங்கிட்டு போறாங்க. வாங்கிட்டு போய் 6 மாசத்துக்கு மேல வரலன்னா என்ன பொருள் கொடுத்தான், அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு திட்டுறாங்க. அந்த மாதிரி வார்த்தைகள் நாங்க சம்பாதிக்க கூடாது. பணத்தை சம்பாதிக்கிறது காட்டிலையும் மனுஷால சம்பாதிக்கணும்ன்ற ஒரே நோக்கத்துல நாங்க இந்த மாதிரி பொருளை கொடுக்குறோம், மரத்துல கொடுக்குறோம். இங்க மரத்தை தவிர்த்து வேற எதுவுமே இல்லைங்க. டீப்பா எடுத்தாலும் 48 வருஷம் உழைங்களா? அந்த மாதிரி கட்டாயமாங்க. இங்க பாருங்க, இந்த டீப்பான்னு சொல்றவங்க கிட்ட இந்த டீப்பால வந்து பாத்தீங்கன்னாக்கா மேல் டாப் என்ன சார் பலகையான்னு கேட்கலாம். எந்த இடத்துலயும் உண்மையை தவிர்த்து பொய்யான விஷயங்கள் எதுவுமே நாங்க கலக்குறது இல்லை. என்ன விஷயம் அப்படின்னாக்கா, இந்த டீப்பாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா தூக்கி போட்டாலோ கொண்டாலோ பிள்ளைங்க ஏறினாலோ குதிச்சாலோ ஒண்ணுமே ஆகாதுங்க, எந்த ஒரு இதுவும் ஆகாது. ஆமா, பொருளை பொறுத்த வரைக்கும் கல்லு மாதிரி வள்ளுவர் கோட்டம்னு சொல்லுவாங்க. சென்னையில வள்ளுவர் கோட்டத்தை கல்லுலயே வடிச்சிருப்பாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி கல்லுலயே வடிச்ச மாதிரி ஒரு பொருள் தாங்க இங்க இருக்கிற பொருள் எல்லாமே. சூப்பர் சூப்பர். சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி சாகுற நாள் தெரிஞ்சா வாழ்ற நாள் நரகமா இருக்கும்னு சொன்னாப்புல. ஆமா, அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த பொருள் இவ்வளவுதான் உழைக்கும்னு தெரிஞ்சிருச்சுன்னா அது மேல நமக்கு வந்து ஒரு ஈர்ப்பு இருக்காது, வெறுப்பு தான் உண்டாகும். அந்த வெறுப்பை சம்பாதிக்க கூடாதுன்றதுனாலதான் நாங்க ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு டெமோவாவும் ஒவ்வொரு லைஃப் இருக்கும் அப்படின்றத எல்லாமே கிளியரா வெட்டா வெளிச்சமா சொல்லிடுறோம். இதையும் மீறி மக்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா இருக்கப்பட்ட ஆட்களையே மேலும் 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 பணக்காரர் ஆக்குறாங்க. தப்பு இல்லை, எங்க மேலே அவங்களுடைய கண்கள் படட்டும். எங்களுடைய வீடியோக்களையும் 1, 2 வீடியோக்களை பாருங்க, பார்த்து எது நல்லது எது கெட்டதுன்றது நீங்க தீர்மானம் பண்ணுங்க, நீங்க முடிவு பண்ணுங்க. 60 வருஷம் 80 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லா பொருளுமே தொட்டது 90 மரமா இருந்துச்சு. எழுதுற பேனால இருந்து போடுற செருப்புல இருந்து எல்லாமே மரமா இருந்துச்சு. இன்னைக்கு அப்படி கிடையாது. எனக்கு எல்லாமே பிளாஸ்டிக் மயமாயி போச்சு, பிளாஸ்டிக் பேப்பர் இதுவாகி போச்சு. என்னங்க, அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா மனுஷனோட ஆயுள் காலங்கள் 90 வருஷம் 110 வருஷம் 95 வருஷம் இப்படி ஆட்கள் இருந்தாங்க. இன்னைக்கு 95 வருஷம் ஆள் இருந்துட்டானா அவன் தான் கின்னஸ் ரெக்கார்ட்ல பெரிய ஆள். ஆமா, கண்டிப்பா. ஏன் அப்படின்னாக்கா அவனுடைய சாப்பாடுல இருந்து அவன் உட்கார்றதுல இருந்து அவன் படுக்கிறது வரைக்கும் எல்லாம் பொய் 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 எல்லாமே பொய்யா போயிடுச்சு. வாழ்க்கையே பொய்யா போயிடுச்சு, ஒரு மாய உலகம். அவ்வளவுதான். ஆமா, அப்படி ஆயிட்டதுனால இன்னைக்கு வந்து என்னன்னாக்கா மனுஷனுடைய ஆயுள் காலங்கள் குறைஞ்சு போச்சு. கண்டிப்பா கண்டிப்பா. இன்னைக்கு இந்த சேர்ல உட்காடுறோம் அப்படின்னாக்கா இன்னொரு ஒரு 1/2 மணி நேரம் உட்காரலாமா, ரெஸ்ட் எடுத்துட்டு போலாமா அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸ் இந்த சேர்ல மட்டும்தான் சார் வரும். வேற எந்த சேர்லயுமே வராது உங்களுக்கு ஃபீலிங்ஸ். ஓகே, இந்த சேர்ல உட்கார்ந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய மலரும் நினைவுகள் எல்லாம் நம்மளுடைய கண் முன்னாடி வந்துகிட்டே போய்கிட்டே இருக்கும். ஆனா இன்னைக்கு உட்கார்ற பிளாஸ்டிக் சேர்ல
மரணத்தை நோக்கி பயணம் பண்ற மாதிரி. அது எந்த நேரம் 4 காலு பரப்பிக்கிட்டு கீழே விழுகணும் நமக்கே தெரியாது. எங்க வேணாலும் தைரியமா எங்க போட்டு உட்காந்துக்கலாம். எல்லாத்துலயுமே இன்னைக்கு வந்து கலப்படம் 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 கலப்படம். நீ எத்தனை படம் எத்தனை இது எடுத்தாலும் மனுஷால் அந்த கலப்படத்தை நோக்கி தான் பயணம் பண்றாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த மாதிரி மரங்களை எடுங்க அப்படின்றத சொல்றேன். இந்த வீடியோக்கள்ல நான் சொல்ற விஷயம் என்னன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மோகன்ராஜ் கிட்ட தான் எடுக்கணும், கோயம்புத்தூர்ல தான் எடுக்கணும், திருச்சியில தான் எடுக்கணும், சென்னையில தான் எடுக்கணும் அப்படின்றது கிடையவே கிடையாது. நீங்க எங்க வேணாலும் எடுங்க, யார வேணாலும் உயர்த்துங்க, தப்பே கிடையாது. பொருள் மரமான்றத பார்த்து வாங்குங்க. எனக்கு மரம் பார்க்க தெரியாது சார், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பீஸா அது இது இப்படிதான் சார் எனக்கு தெரியும், மாயமானதுதான் தெரியும், நீங்க சொல்ல முடியுமான்னு கேட்டா கட்டாயமா நீங்க போனை போடுங்க, வீடியோ போடுங்க. சார் இந்த பர்னிச்சர் கடையில வந்திருக்கிற இந்த இது எது எடுக்கலாம் எது எடுக்க வேணாம் சொல்லுங்க மோகன் சார்னு கேளுங்க, கட்டாயமா சொல்றேன். நல்லது எது கெட்டது எது, எது எடுக்கணும் எது எடுக்க கூடாது, எதை வாங்கணும் எதை வாங்கக்கூடாது, எதை பார்க்கணும் எதை பார்க்க கூடாது, என்ன பாலிசி இருக்கணும் என்ன பாலிசி இருக்கக்கூடாது அப்படின்ற ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலா சொல்றேன் சார். என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் 3 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல என்னுடைய பொருளை கொடுத்தனா என்னுடைய 2 தலைமுறைக்கு போதுமான வருமானம். ஓகே, என்னுடைய நோக்கம் அதல்ல சார். எல்லாரும் மரத்தை வாங்கி பயனடைங்க. எத்தனையோ பேர் மரத்தை போட்டு விற்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் வியாபாரம் ஆகுறது இல்லையா? அடப்போங்க சார், 4 கால் மரத்துல போட்டு எல்லாத்தையும் கண்ணாடி மயிலு குயிலு வால் கிளாக்குன்னு வைக்கிறாங்க சார். அதை தான் சார் மக்கள் வாங்க போறாங்க. நாங்க மரத்தை போட்டா யாரும் வாங்க போகல சார் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் வெறுத்து பேசுறாங்க. ஏன் நீங்க மரத்தை நேசிக்கிறதுல மரம் உங்களை நேசிக்கிறது இல்ல. இன்னைக்கு காலகட்டங்கள் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஆயிடக்கூடாது, ஆயிடுற மாதிரி விட்டுடாதீங்க தயவு செய்து. இதெல்லாம் சொல்றதுனால இவரோட பொருளை தான் விற்கணும்னு நினைக்கிறாரு, மோகன் கடைசிக்கு கொண்டாந்து அவரோட இதுலதான் திணிக்கிறாரு அப்படின்றத மட்டும் மைண்ட்ல வைக்காதீங்க. மரங்கள் இல்லாம மனுஷன் வாழவே முடியாது, ஆனா மனுஷன் இல்லாம மரம் வாழும். இந்த உண்மையை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதனால இன்னும் ஐட்டங்கள் இருக்கு, காமிக்கிறேன், வாங்க போறோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா டீப்பா பொறுத்த வரைக்கும் எங்ககிட்ட 40 டீப்பா 50 டீப்பா எனி டைம் ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும். என்ன மாடல் என்ன டிசைன் எப்படி வேணும், என்ன ஆங்கிள் வேணும், உங்களுக்கு என்ன சைஸ்ல வேணும், என்ன பாலிசில வேணும்னு கேட்டீங்க அப்படின்னாக்கா கட்டாயமா நீங்க எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்ல, சோஃபா செட்டை பொறுத்த வரைக்கும் சீப் அண்ட் பெஸ்டா வேணும் சார், எனக்கு ஒரு 10 வருஷம் லைஃப் வேணும் சார், ஒரு 40 வருஷம் லைஃப் வேணும் சார், எப்படிலாம் நீங்க கேக்குறீங்களோ அப்படிலாம் எங்ககிட்ட சோஃபா செட் இருக்கு. மொத்தத்துல மரத்துல தான் எங்ககிட்ட இருக்கும். இதோட லைஃப் வந்து என்ன, இதோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 15,000 ரூபா வரும். 15ங்களா? வித்தவுட் குஷன் 15,000 ரூபா வரும். இல்ல சார் எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாவும் நல்ல ஹை ரேஞ்சாவும் நல்ல பாலிஷ் போட்டா நல்ல கிளாரிட்டியா கொடுக்குற மாதிரி வேணும் சார் அப்படின்னா இந்த மாதிரி சோஃபா செட் வந்து பாத்தீங்கன்னாக்கா 18,000 ரூபா 19,000 ரூபா வரும். டிசைன்ல கையிலேயே பண்றதுல இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட் கார்விங் தான் இருந்துட்டு ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கு. இதுல மயில் இருக்கு, எலிபென்ட் இருக்கு, ஓகே, புறா இருக்கு, பறவை இருக்கு. என்ன அனிமல்ஸ் நீங்க எப்படி கேக்குறீங்களோ அப்படிலாம் நம்ம சஜஷன் பண்ணி தரலாம். சூப்பர்ண்ணா. எல்லா மாடல்ஸும் இருக்கு. நீங்க எனி டைம் நம்ம கிட்ட ஸ்டாக் இருந்துகிட்டே வந்து ரொம்ப ஆழமாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இது எல்லாமே மரம் தான் சார். மரத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா மனுஷனை கட்டாயமா செய்யலாம் அந்த. ஓகே, சரிங்களா? அந்த அதனால நம்ம கிட்ட லைஃப் இருக்கும், குவாலிட்டி இருக்கும். பாலிஷ் எப்படி பண்றன்றது பக்கத்து யூனிட்ல காமிக்கிறேன். இந்த பாலிஷ் எல்லாம் என்ன கலர்ல பண்றாங்க, என்ன மாதிரி வேணும் அப்படின்றத நீங்க பாத்துக்கலாம். ஓகே, பாலிஷ் பண்ணாத நம்ம பார்த்துட்டு இப்ப வந்து பாலிஷ் பண்ற இடத்துல இருக்கும். பாலிஷ் பண்ண பிறகு இதோட பினிஷிங் எப்படி சொல்லி பாத்துறலாம். நம்ம இப்ப பாலிஷ் பண்றாங்க, இந்த இருக்கிற இடமே எல்லாமே ஃபேக்டரி தான். இப்போ உங்களுடைய சோஃபா செட் வந்து பாலிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம உள்ள பார்த்தது எல்லாமே வந்து எதுவுமே பாலிஷ் பண்ணாது. இப்போ பாலிஷ் பண்றது எப்படி இவ்வளவு பாலிஷ் நீட்டா பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பார்ப்போம். உங்க ஃபேக்டரி மேனுஃபேக்சர் எல்லாமே உங்களுக்கு ஃபேக்டரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க எவ்வளவு தெளிவா பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க. பாலிஷோட ஒர்க் போயிட்டு இருக்குது. இது நம்ம சோஃபா செட்டு பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி கட்டலுக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இவங்க இந்த மாதிரி பாலிஷ் பண்ணிட்டு இருக்காங்க.